வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று பிஜேபி மீண்டும் ஆட்சியமைத்தால் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களை கைது செய்ய பிஜேபி திட்டமிட்டு வருவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசா சட்டப்பேரவைக்கு இரண்டாவது கட்டமாக 35 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு எஞ்சியுள்ள 6வது மற்றும் 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. 6ஆம் கட்ட தேர்தல் இம்மாதம் 25ஆம் தேதியும் 7வது கட்ட தேர்தல் அடுத்த மாதம் 1ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். மேற்குவங்க மாநிலம் புருலியா மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், குடியுரிமை சட்டத்தின் நடைமுறைகள் தொடங்கிவிட்டதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதனை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் கூறினார். மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின மக்களின் நலனில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அக்கறை கொள்ளவில்லை என்று அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியமைத்தால் இடஒதுக்கீட்டை நீக்கிவிடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறைக்கு டாக்டர் அம்பேத்கர் ஆதரவு அளிக்கவில்லை என்று திரு நரேந்திர மோடி கூறினார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களை கைது செய்ய பிஜேபி திட்டமிட்டு வருவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலம் ஆம் ஆத்மி கட்சியை பிஜேபி அழிக்க முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களின் வங்கி கணக்குகளை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்ததை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களவைக்கு 5வது கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 49 தொகுதிகளில் அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகளிலும், மகாராஷ்டிராவில் 13, மேற்கு வங்கத்தில் 7, பீகார் மற்றும் ஒடிசாவில் தலா 5, ஜார்க்கண்டில் 3, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதியிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் 94,832 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு 9,47,000க்கும் கூடுதலான தேர்தல் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக நிழற்பந்தல், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வாக்களிக்க ஏதுவாக சக்கர நாற்காலிகள் மற்றும் சாய்தள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் நிலவும் கடும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு வாக்காளர்களுக்கு தேவையான போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாநில நிர்வாகங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 4 கட்டங்களாக 379 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் ஒடிசா மாநிலத்தில் 2வது கட்டமாக 35 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. லடாக் மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் கார்கில் காவல்துறையினர் உறுதி தெரிவித்துள்ளனர். மொத்தம் 279 வாக்குச்சாவடி மையங்களில் 118 மையங்கள் மிகவும் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அங்கு வாக்களிக்க ஏதுவாக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ள 140 வாக்குச்சாவடிகளில் வெப் கேமராக்கள் மூலம் வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட உள்ளன. இதற்கென மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய வாக்குச்சாவடிகளில் மத்திய ஆயுத காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் விதத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று வாக்களிக்க வகை செய்யும் பணிகளை அம்மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்.
பூஞ்ச் மாவட்டத்தில் இதற்கென பதிவு செய்துள்ள 1100 வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று வாக்குப்பதிவை மேற்கொள்ளும் வகையில் 105 பிரத்யேக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முறையின் கீழ் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பூஞ்ச் மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியது தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு விஜில் செயலி சிறந்த முறையில் செயல்படுவதாக ஹரியானா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் அகர்வால் தெரிவித்துள்ளார். பெரிய மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் இந்த செயலியை சிறப்பான முறையில் பயன்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செயலின் மூலம் இதுவரை 1540 விதிமீறல் தொடர்பான புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் 6523 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தேர்தலின் போது வாக்காளர்களை அச்சுறுத்தல் உள்ளிட்ட விதிமீறல் தொடர்பான புகார்களுக்கு விஜில் செயலின் மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்தால் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு அனுராக் அகர்வால் தெரிவித்துள்ளார். தில்லியில் பிஜேபி தலைமையகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களை தில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி காவல் ஆணையர் திரு எம் ஹர்ஷ்வர்தன் இந்த பகுதியில் 144 தடை உத்தரவு அமலில் இருப்பதாகவும் பேரணி நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். இந்த நிலையில் பிஜேபி தலைமையகம் அமைந்துள்ள பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய பகுதியில் அடுத்த 5 நாட்களில் வெப்பநிலை 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் தென் மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் நாளை மறுநாள் வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. கேரளாவில் பத்தனந்திட்டா, கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ற வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பை அடுத்து சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பிருப்பதால் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயற்சிக்கும் அம்மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், அமராவதி அணைக்கு வரும் தண்ணீரை தடுக்கும் வகையில் அம்மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காக நதிநீர் தொடர்பான உரிமைகளை நிலைநாட்டுவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட மாநில அரசு சட்டரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தைவானின் புதிய அதிபராக திரு லாய் சிங் டி நாளை பொறுப்பேற்கிறார். கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். தற்போதைய அதிபரான திரு சாய் இங் வென்னின் 2வது பதவிக்காலத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக அவர் துணை அதிபராக பதவி வகித்தார். இந்த நிலையில் நாளை நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வருகை தரும் தலைவர்களை வரவேற்கும் விதமான சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று இன்று தைவானில் நடைபெற்றது. குவஹாத்தியில் நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஹைதராபாத் அணி 19.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று பிஜேபி மீண்டும் ஆட்சியமைத்தால் ஊழல் முறைகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களை கைது செய்ய பிஜேபி திட்டமிட்டு வருவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசா சட்டப்பேரவைக்கு 2வது கட்டமாக 35 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.